வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். பீகார் போலவே தமிழகத்திலும் கூட்டணி ஆட்சிதான் அமையப் போகிறது. திடீரென வெளியான தகவல், திணறிப்போன கட்சிகள். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது தமிழகத்தில் பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் 2026 தேர்தல் களமிருக்கிறது. சமீபத்தில் பீகார் தேர்தல் நடந்து முடிந்தது. அந்த ஒரு தேர்தலில் பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் தோல்வியை தழுவினாங்க, நிறைய பேர் வெற்றியும் பெற்றாங்க. கூட்டணி ஆட்சி தான் அங்கே அமைஞ்சிருக்கு. பிரசாந்த் கிஷோர் என்ற அரசியல் வகுப்பாளர் அவர் பார்த்திங்கன்னா நிறைய விதமான பார்த்திங்கன்னா அரசியலில் ஈடுபட்டு மோடியை பிரதமர் ஆக்கியிருக்கிறாரு, மு.க. ஸ்டாலினை முதல்வர் ஆக்கியிருக்காரு. ஸோ அந்தளவிற்கு அவர் பண்ணக்கூடிய வேலை அரசியல் ரீதியாக இருந்தாலும் கூட அவருக்கு வாக்குகள் செலுத்தலை. ஸோ அந்தளவிற்கு ஒரு ஏமாற்றத்தை அவருக்கு அவருடைய முக்கியமான இருக்கக்கூடிய பீகார்லேயே நடந்திருக்கு, அவருடைய ஊர்லேயே. ஸோ அது போன்று பார்த்திங்கன்னா இந்த எடுத்துக்காட்டு தான் தமிழகத்தில் இருக்குது அப்படின்றத அரசியல் வட்டாரங்கள் பார்த்திங்கன்னா அரசியல் கட்சிகள் தெரிவிக்கிறது. பீகார் தேர்தல் தமிழகத்திற்கு ஒரு பாடம் அப்படின்றத சொல்கிறாங்க. இதனால் தமிழகத்தில் ஆண்ட கட்சியும் சரி, ஆளுகின்ற கட்சியும் சரி, பீகார் தேர்தலை பார்த்து பாடம் கற்க வேண்டும் அப்படின்றத பார்த்திங்கன்னா கிருஷ்ணசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதாவது புதிய தமிழகம் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய கிருஷ்ணசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து 2026 தேர்தலில் முக்கியத்துவமாக இருக்கிறது. ஒரு கட்சி ஆட்சி முறைக்கு முடிவு கட்டினால்தான் விடிவு காலம் பிறக்கும். கூட்டணி ஆட்சி மதுவிலக்கு என வெளிப்படையாக அறிவிக்கும் கட்சியுடன் நாங்கள் கூட்டணி வைப்போம் அப்படின்றது புதிய தமிழகம் கட்சி தெரிவித்திருக்கிறார்கள். எந்த ஒரு சூழ்நிலையும் இதே போன்றதான் பார்த்திங்கன்னா 2026 தேர்தலில் ஒரு பக்கம் முடிவுகளும் எடுக்கிறார்கள். பாஜகவின் திட்டம் என்னவாக இருக்கிறதுனா, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 10 முறையாவது ஒரு 10 தொகுதிகளில் பெரும்பான்மை எடுத்துகிட்டு மற்ற தொகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் அதிகமான வாக்குகளை சேர்க்கணும். அதனால் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் அதிகமான சீட்டுக்களை நம்ம பெறணும் அப்படின்றதுல அவங்க ஒரு குறிக்கோளோடு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கேற்றப்போல் நடந்துகிட்ருக்கு. ஸோ அப்போது கூட்டணி ஆட்சி நடந்தால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா கூட்டணி ஆட்சியை சொல்லி கொண்டிருக்கிறது 2 கட்சி தான். ஒன்று பார்த்திங்கன்னா அதிமுக, பாஜக. அவங்க கூட்டணி தான் பார்த்திங்கன்னா பாஜக தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் 2026 கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்றத உறுதியாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்றபோல் அமைய போகிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஏன்னா இன்னும் மாதங்கள் இருக்கிறது தேர்தலுக்கு. ஸோ ஒரு சான்சஸாக ஒன்றா சொல்ல நம்ம கிட்ட கண்டிப்பாக இது நடக்கும் அப்படின்றத சொல்லிட முடியாது யாராலையும். ஸோ ஒரு வாய்ப்புகள் இருக்கலாம், ஓகேங்களா. இந்த ஒரு சூழ்நிலையில் தற்போது விஜய் அவர்களும் சொல்கிறாரு, கூட்டணி ஆட்சியில் பார்த்திங்கன்னா இருக்கும். அதாவது கூட்டணி ஆட்சினா அவங்க பார்த்திங்கன்னா அறிவிக்கும் மோசலே ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா கூட்டணி ஆட்சின்ற மாதிரி தான் அதற்கான ஒரு தகவலாகவும் பொருளாகவும் பேசப்படுகிறது அரசியல் வட்டாரில். ஸோ இவங்களையும் சேர்த்துக்கலாம். இந்த ஒரு சூழ்நிலையில் விஜயுடன் கூட்டணி சேர பல விதமான கட்சிகளும் பிறக்க முயன்று வருகிறது. தேமுதிக போன்ற கட்சிகள்லாம் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறதுனால அவங்களும் கூட்டணி சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா பீகார் தேர்தலை பார்த்து நிறைய விதமான கட்சிகள் யாருடன் சேர்ந்து கூட்டணி அமைக்கலாம், அப்போ தான் நம்ம வெற்றி பெற முடியும், இல்லைனா நமக்கு தொடர் தோல்வி வந்துடும். ஸோ தோல்வி இதுக்கப்புறம் நம்மளால் பார்க்க முடியாது, நமக்கு ஒரு சில எம்எல்ஏக்கள் கிடைச்சா நம்ம பார்த்திங்கன்னா வெற்றியை பெற்று விடலாம் அப்படின்றதுல தேமுதிக குருவியோடு இருக்கிறது. ஸோ அதுக்கேற்றப்போல் பார்த்திங்கன்னா யாருடன் கூட்டணி அமைக்கலாம் அப்படின்ற பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்துருக்கிறது. மற்ற கட்சிகள், பாமக போன்ற கட்சிகள்லாம் கொஞ்சம் அவங்களுக்குள்ளே உட்கட்சி பிரச்சனைகள் இருக்கிறதுனால கூட்டணியும் கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக ஜனவரிக்குள்ளே முடிவு எடுத்து விட்டுருவார்கள். மற்ற ஒரு சில கட்சிகள் பார்த்திங்கன்னா என்ன தான் கூட்டணியில் இருந்தாலும் கூட திமுக கூட்டணியை விட்டு கடைசி நேரத்தில் வெளியேறக்கூடிய நிகழ்வுகளாக இருக்குது. ஸோ இன்னும் இருக்குது நாட்கள், ஓகேங்களா. தேர்தலுக்கான மாதங்கள் இருக்குது, தேர்தல் தேதி அறிவிக்கக்கூடிய மாதங்கள் இருக்குது. ஸோ அறிவிக்கும் போது தான் சரி ஒரு கட்சியில் என்னென்ன நடக்க போகிறது, என்னென்ன எப்படி என்னென்னலாம் மாறப்போகுதுன்றதை பொறுத்து பார்ப்போம் என்ன நடக்குது. மேலும் இந்த ஒரு தகவல் குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இது போன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.